அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள். ஒரு சின்ன சம்பவம் சொல்லுகிறேன். சாமி விவேகானந்தரிடம் ஒருத்தன் வந்தான். சாமி அப்படின்னா. அவர் என்னப்பா அப்படின்னு கேட்டார். இறைவன் ஒருவன் தானே? அவரும் ஆமாம் அப்படின்னார். அப்படின்னா ஒவ்வொருத்தன் பார்வைக்கும் ஒவ்வொருத்தன் கருத்துக்கும் இறைவன் வெவ்வேறு வடிவமாக தென்படுகிறானே, எப்படி? இதான் கேட்ட கேள்வி. விவேகானந்தர் என்ன சொல்லியிருப்பார், என்ன சொல்கிறான்னு பாருங்கள். எப்பா, பிறவிலே கண் தெரியாத நண்பர்கள் ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு வந்து ஒரு யானையை நிறுத்தி, அவங்க பிறவிலே இது வரைக்கும் யானையை பார்த்ததில்லை, யானை நிறுத்தி யானை எப்படிப்பா இருக்கும்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க, சொல்லு அப்படின்னார். அப்போ அவன் சொன்னான், ஒரு பார்வையில்லாத நண்பர் யானையினுடைய காலை தடவி பார்ப்பார். ஓ, யானை தூண் போல இருக்கிறதோ, ஆன்சர் சொல்லுவார். இன்னொரு பார்வையில்லாத நண்பர் யானையினுடைய காதுகளை தடவி பார்ப்பார். ஆஹா, யானை முரம் போல இருக்குமோ அப்படின்னு சொல்லுவார். அப்போ யானை ஒன்று தான். முதலில் பார்த்தவருக்கு தூண் போல, ரெண்டாவது பார்ப்பவருக்கு அரிசி புடைக்கிற முறம் போல. அப்போ ஒவ்வொருவனுடைய டச் அந்த பார்வையில் வேறு மாதிரி தெரிவது போல இறைவனும் வெவ்வேறாக தெரிகிறான். ஆனால் இறைவன் ஒருவன் தான். எப்படி யானை ஒன்றோ அதை போல அப்படின்னு அவனுக்கு ஒரு பதிலை சொல்லி அவன் வாயை டப்புன்னு விவேகானந்த சுவாமி அவர்கள் அடைச்சிடுவார். அருமை நேர்களே, இப்போ இந்தியா ஒரு பெரிய பரந்த நாடு. பல மதம் இருக்குது, பல மொழி இருக்குது, பல இனம் இருக்குது, பல நிறம் இருக்குது. டிஃப்ரெண்டான வாழ்க்கையில் நம்மெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலுமே இந்த தமிழ் இனத்தை போல ஒரு உயர்ந்த உணர்வுள்ள இனம் எங்கேயுமே கிடையாது. இவனை கூப்பிட்டு, எப்போ அவங்க ஊர் எது அப்படின்னு கேட்டான். சொன்னான், யார்? தமிழன். யாதும் எங்கள் ஊர் தான்னா. உன் சொந்த ஊர் எது? யாதும் எங்கள் ஊர் தான். உன் சொந்தக்காரங்க யார்? யாவரும் என் கேளீர் தான் அப்படின்னா. இந்த உலகம் முழுவதுமே என் ஊர் தான்டா. இந்த உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை மனித ஜாதியும் என்னுடைய உறவினர்கள் தான். இப்படி இந்த உலகத்தில் சொன்ன ஒரே ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் தமிழன் தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். உயர்ந்த ஒரு தத்துவம். மனித சமுதாயத்தின் ஒற்றுமைக்கு இந்த 2 வரியை தவிர வேறு உயர்ந்த வரி எங்கேயும் கிடையாது. யாரும் இதை போல ரத்தன சுருக்கமாக சொன்னதும் கிடையாது. அவ்வளோ உயர்ந்த வார்த்தைகள் அது. அருமை பெயர்களே, மதம் என்பது இதே விவேகானந்தர் தான் சொல்லுவார். மதம் என்பது மனிதனை மயக்கக்கூடிய ஒரு மது அப்படிம்பார். மதச்சண்டைகள் நமக்குள்ள இருக்கவே கூடாது. இணைச்சண்டைகளும் இருக்கக்கூடாது. மொழிச்சண்டையும் இருக்கக்கூடாது. நாமெல்லாம் சண்டை இல்லாமல் சமாதானமாக வாழ வேண்டும். இதைத்தான் காந்தியும் புத்தனும் இயேசுவும் சொன்னார்கள். அருமை நேயர்களே, அமெரிக்கானுடைய புதிய ஜனாதிபதி வர்றார், ட்ரம்ப். வந்தவுடனே நம்ம கூகுள் பிச்சு பெயர் ட்ரம்ப். அமெரிக்காவுக்கு புதிய ஜனாதிபதி ட்ரம்ப் பதவி ஏற்ற உடனே நம்ம கூகுள் ஹீரோ சுந்தர் பிச்சையை கூப்பிட்றார் ஒரு மீட்டிங். அப்போ அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, சுந்தர் பிச்சாய், நீங்கள் இனி அமெரிக்காவுக்காக வேலை செய்ய போகிறீங்களா இல்லை இந்தியாவுக்காக வேலை செய்ய போகிறீங்களான்னு கேட்குறார். சுந்தர் பிச்சை என்ன பதில் சொல்லியிருக்காரு பாருங்கள். எவ்வளோ பெரிய உணர்வு பாருங்கள் அது. இல்லை, நான் இந்த மக்களுக்காக வேலை செய்ய போகிறேன்னு சொன்னார். ஏன்னா எல்லா மக்களையும் ஒரே தாய் மக்களாக நினைக்கக்கூடிய ஒரு உள்ள பக்குவம் அந்த காலத்து தமிழருக்கும் இருந்திருக்கிறது, இந்த காலத்து தமிழருக்கும் இருக்கிறது. அருமை நேயர்களே, இந்த வையத்தில் உள்ள மக்கள் எல்லாரையும் வாழ வைக்கணும், எல்லோரும் இன்புற்று இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். வள்ளுவன் சொல்வானே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தெய்வத்துக்கு சமமாக மதிக்கக்கூடியவன் எவன்? எல்லோரையும் ஒரு தாயின் பிள்ளையாக எண்ணி சகோதர மனப்பக்குவத்தோடு என்றைக்கு நாம் வாழக்கூடிய எண்ணத்தை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்குத்தான் நாம் மனித பிறவியை எடுத்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.